தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/11/2023 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை 6:50 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தி என்று சொன்னாலே நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். விநாயகப் பெருமான் வழிபாடு நமக்கு தேவை. சதுரம் என்றால் 4 திசைகளிலும் உள்ள கோடுகள் இணைப்பது. எனவே வாழ்க்கை தேவைகளை பூர்த்தியாக வைக்கும் ஒரே விரதம் சதுர்த்தி விரதம். இன்றைக்கு விரதம் இருந்து அப்பம் முப்பழத்தோடு அதிரசங்கள் படைக்கலாம். விநாயகப் பெருமான் சன்னதியிலே அவல் பொறிகடலை வைக்கலாம், மோதகம் வைக்கலாம். எதையேனும் வைத்து இல்லத்திலே நீங்கள் விநாயகருக்குரிய கணபதி கவசங்களை எல்லாம் பாடி வழிபாடுகள் செய்யலாம். ஔவையார் எழுதிய விநாயகர் அகவல் இருக்கிறது. ஔவையார் ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். என்ன பாடல் என்றால், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து நான் உனக்கு தருவேன்னு வரும். இந்த நாளையும் நம்மளும் கலந்து வச்சு படிக்கணும் அந்த பாட்டை. ஏன்னா தருவேன்னு வருது இல்லையா? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா. இந்த 4ஐயும் தாரேன், நீ 3 தமிழையும் தாங்கிறா. நம்ம அதை படிக்கிற போது நம்மளும் அதை கொடுக்கணும். அதே மாதிரி வானவர்கள் கூட இந்த பிள்ளையாரை கும்பிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா, மூல முதற்கடவுள் கணபதி, கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி. நம்முடைய நட்சத்திரங்களை பார்த்தா ஒரு சிலர் தேவகணம் இருக்கும், ஒரு சிலர் மனித கணம், ஒரு சிலர் அசுரகணம் இருக்கும். தேவகணத்தில் உள்ளவங்க தேவர்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி, நண்பர்கள் மாதிரி. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு முறைக்கு 2 முறை தெய்வத்தை வழிபட்டா பலன் கிடைச்சிடும். நண்பர்கள் சொல்றாள், நேற்று மறந்து போச்சு, இன்னைக்கு நான் வந்து செஞ்சிடறேன் அப்படிம்பாங்க. அசுரகணத்தில் உள்ளவங்க கூப்பிட்ட உடனே வந்து தெய்வம் ஓடியாந்து பலன் கொடுத்துருமா. மனித கணத்தில் உள்ளவங்க எல்லாம் வருத்தப்பட்டு அழுது விரதம் இருந்து கும்பிடணுங்கிறாங்க. அதுல திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானே காதலால் கூப்புவர்தம் கையின ஒரு பாடல். காதலினாலே கூப்புவார்களா? அப்படிப்பட்ட அவரை எந்த பாடல் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பழைய இதிகாசம் அந்த காவியங்கள் எல்லாம் பார்த்தா முதலிலே காப்பு செய்யல்னு இருக்கும். கணபதியை கும்பிட்டு தான் எதையுமே தொடங்கிறது. ஆகையினாலே தான் சதுர்த்திக்குன்னு ஒரு பாடல்ல என்ன போட்டிருக்காங்க, தோப்பு கர்ணம் போட வைக்கும் துணிவு மிக்க தெய்வம் இது, காப்பு செய்யுள் இல்லாமல் காவியம் எதுவும் கிடையாது. எந்த காவியத்தையும் எடுத்துங்க, முதல்ல விநாயகர் கவசம்னு இருக்கும். பூக்கள் போடும் தெய்வங்கள் பூ உலகத்தில் காண்கின்றோம், சேர்க்கும் அருகு மாலையினால் செல்வம் குவியும் அருள் கிடைக்கும்னு போட்டு ஒரு பாடல். எல்லா சாமிக்கும் பூ போட்டு கும்பிடுறான், ஆனால் இதுக்கு இலை போட்டு கும்பிடுறான். என்ன இலை? அருகம்புல் இலை. அருகு கொடுக்கறதுனால என்ன ஆகும்? நமக்கு பெருகும் செல்வம். அருகம்புல்லை எள்ளி ஆனைமுகன் உனக்களிக்க பெருகும் புன்னையள்ளி பெருமையுடன் தருபவன் அவன். ஆகையினாலே தான் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு கோரிக்கையை நினைத்துக் கொண்டு இல்லத்திலே குத்து விளக்கேற்றி வைத்து பஞ்சமுகத்திலும் தீபங்களை ஏற்றி அருகிலே விநாயகர் பெருமான் படம் வைத்து அல்லது சிவகுடும்ப படம், சிவபெருமான் குடும்ப படத்தையும் வைத்து அதிலே விநாயகர் பெருமான் காட்சி தருவார் வைத்து இன்று விரதமிருந்து நைவேத்தியம் வைத்து விநாயகர் கவசம் பாடி வழிபட்டால் வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்கின்ற நாள் இந்த நாள். புகழ் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்தில் கூட தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாகும் வாய்ப்பு உண்டு. திடீர் தனலாபமும் உங்களுக்கு கிடைக்கலாம். 12இல் ராகு இருப்பதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் உச்சம். எனவே சிந்தித்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். வியாபார போட்டிகள் எத்தனைதான் இருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு தனி லாபம் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். சமயோஜித புத்தியினால் சாதுரியமாக நீங்கள் செயல்புரிந்து வெற்றி காண்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் குணமறிந்து நடந்து கொள்வீர்கள். இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தும் இந்த நாள் மாலை நேரத்தில் உங்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று சொத்து சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் சுமூகமாக முடியும் நாள். சோகங்கள் மாறி சுகங்கள் கூடும். அதே நேரத்தில் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். உங்கள் திறமைக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாக அமையலாம். அயல்நாட்டு யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நேசித்தவர்கள் நிறைய பேர் உங்களுக்கு வந்து சேரும் நாள். உங்களோடு இருக்கும் பழகும் நண்பர்கள்
பணத்தேவையை பூர்த்தி செய்வார்கள். பக்கபலமாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு உங்களுக்கும் ஒரு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூல தகவல்கள் உண்டு. உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். பல நாட்களாக கல்யாணம் பேசி பேசி விட்டு போகிறது என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வாயில் தேடி வரன்கள் வந்து நல்ல முடிவுக்கு வரலாம். கன்னிராசினியர்களே, கடமையில் இருந்த தொய்வு அகலும் நாள். வியாபார வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். இழந்த பதவியை கூட ஒரு சிலர் மீண்டும் பெறுவர். பொறுப்புகள் அதிகரிக்கும். என்று கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். அமைதியை கடைபிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள். வாங்கல் கொடுக்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் வரலாம். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பிரபலஸ்தர்களை நீங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவுதான் அவர்களுக்கு நன்மை செய்தாலும் இன்று அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். என்ன இருந்தாலும் உங்களுக்கு இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆன்மீக பெருமானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வழிபட வேண்டிய நாள். வாக்கு சாதுரியத்தால் உங்கள் நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறும். இயக்கங்கள் தீர எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். லாபம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிவகுத்துக் கொடுப்பார்கள். பிள்ளைகளாலும் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இல்லத்தில் உங்களுக்கு சுப செய்திகள் வந்த வண்ணமாக இன்று இருக்கலாம். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்திப்பீர்கள். சொத்துக்களால் ஆதாயம் தரும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே சனி, வாக்கிலே சனி இருக்கிறார். சொன்னது பலிக்கும் என்பார்கள். இருந்தாலும் கூட இன்று உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் தான் நிறைவேறும். குருவின் பார்வையும் இருப்பதனாலே குடும்பத்தில் சுபிட்சங்கள் அதிகரிக்கலாம். பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நடப்பார்கள். கேட்ட சலுகைகளையும் வழங்குவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே சுக்கிரன் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அசுரகுருவின் ஆதிக்கம் 2ல் பதிவதனாலே கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். கீர்த்தி செல்வாக்கு மேலோங்கும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் நடைபெறும். அது மட்டும் அல்ல, ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி சூழ்நிலை இருந்தது. இன்று வந்து அதில் பாதிக்கு மேல் நீங்கள் கடனை அடைக்கும் ஒரு நிகழ்வு நடைபெறப் போகின்றது. எதிர்பாராத தனலாபமும் உங்களுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் பழிகள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் உத்தியோக மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். வருமானம் பெருகுவதற்காக நீங்கள் புதிய வழியை அமைத்துக் கொள்ள முற்படுவீர்கள். புதிய பாதை உங்களுக்கு புலப்படுமா என்றால் 8ல் கேது இருக்கின்றார். ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருப்பதனாலே குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு தேவை. சர்ப்ப தெய்வ வழிபாடுகளும் தேவை. வழிபாட்டின் மூலம்தான் இன்று நீங்கள் வளர்ச்சியை அதிகரித்துக் கொள்ள இயலும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். தொல்லைகள் அகலும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி வரலாம். பதவி உயர்வு கூட பரிசீலனையில் இருந்தாலும் கூட இன்று நல்ல முடிவுக்கு வரும். என்ன இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.